இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் நம்மளோட பல்லாவரம் சந்தைக்கு தான் வந்திருக்கோம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து மொபைலோட மதர் போர்டு தான். இந்த மாதிரி நிறைய மொபைலோட மதர் போர்டு வந்து இங்கே வந்து கிடைக்கும். இந்த டப்பாயில் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்ன ப்ளூடூத் மதர் போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டப்பாயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜியோ பாரத் புது மொபைலே வந்து இருக்குது. இதை வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ நாம் இதுலேருந்து ஒரு 4 மதர் போர்டு வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோ அந்த மதர் போர்டு வந்து எந்த கண்டிஷனில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இதில் ஏதாவது ஒரு பொருள் வந்து ரியூஸ் பண்ண முடியுமா இல்லையான்றத அந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி பல்லாவரம் சந்தையிலேருந்து ஒரு 4 மதர் போர்டு தான் வாங்கி வந்தோம். இந்த 4 மதர் போர்டு வந்து எந்தெந்த கம்பெனின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ண முடியுமா, அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கோல்டு இருக்குதுன்னு ஏகப்பட்ட உருட்டு வந்து உரட்டுறானுங்க. இந்த மாதிரி சைடில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோல்டு இதெல்லாம் சின்ன சின்ன லைன்ஸ் வந்து கோல்டாக இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணுறானுங்க. அது வந்து உண்மையாக பொய்யானதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 மதர் போர்டு வந்து இருக்குது. இந்த 4 மதர் போர்டு வந்து என்னென்ன கம்பெனின்றதை முதல்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மதர் போர்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நோக்கியா பிராண்டுன்னு பார்த்தாலே தெரியுது. ஏன்னா இதை பார்த்தீங்கன்னாவே கீழே வந்து நோக்கியாவுக்கான அந்த ஒரு மாடல் தான் வந்து இருக்குது. இது வந்து நோக்கியா பிராண்டு தான். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்மு போகிறதுக்கான அந்த ஸ்லாட் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சார்ஜ் போகிறதுக்கான அந்த ஒரு சார்ஜிங் ஜாக்கெட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மீடியாடெக் ஐசி வந்து யூஸ் பண்ணியிருக்கானுங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் பார்த்தீங்கன்னாவே. நான் உங்களுக்கு இப்போ திருப்பி காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும் மீடியாடெக்னு எழுதிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் வந்து ஹெட்செட் போகிறதுக்கான அந்த ஒரு பின் வந்து இருக்குது. இது வந்து நம்ம ரீயூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வந்து வேறு ஒன்றுமே கிடையாது, இவ்வளோ தான். கீபேட் பட்டன் வந்து இருக்குது. இந்த பட்டனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன மெட்டல் பிளேட்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி மெட்டல் பிளேட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கிறது நம்ம வேறு மொபைலில் வந்து போட்டு யூஸ் பண்ண முடியும். அடுத்து நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மொபைலோட ரீஸ்டோரேஷன் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து மைக் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போகிறதுக்கான அந்த ஒரு பின்னு, அது மட்டும் இல்லாமல் சின்ன பட்டன் வந்து இருக்குது. இந்த பட்டன் வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். சவுண்ட் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். பட்டன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 பட்டன் இருக்குது. இதை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து சூப்பராக வந்து ஆன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா சிம்மு போகிறதுக்கான அந்த ஒரு ஸ்லாட்டும் மெமரி கார்டு போகிறதுக்கான அந்த ஒரு ஸ்லாட்டும் இருக்குது. இதில் வந்து ஒரு சிம்மு ஒரு மெமரி கார்டு தான் போட முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னொரு சிம்மு போகிறதுக்கான அந்த மேலே வந்து ஹெட்செட் வந்து எதுவுமே காணோம். கீழே பார்த்தீங்கன்னா பேட்டரி நிற்கிறதுக்கான அந்த ஒரு ஹோல்டர் வந்து இருக்குது. இதில் வந்து 6, 9, 8ன்னு எழுதியிருக்கு. இது வந்து என்னன்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 2 சின்ன சின்ன பின்ஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் கோல்டு மிக்ஸ் ஆகிருக்குன்னு உரட்டுறானுங்க. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ஐசி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் வந்து வேறு எதுவும் கம்பெனி யூஸ் பண்ணியிருக்கானுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த பிராண்டில் எனக்கு வந்து தெரிய வந்து தெரியல. இதுலேயும் வந்து ஃப்ரண்ட்டில் வேறு எதுவுமே கிடையாது, அவ்வளோதான். அடுத்து இந்த ஒரு மதர் போர்டு வந்து பார்க்கலாம். இதுவும் சேம் அதே மாதிரி மதர் போர்டு தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து மைக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் போகிறதுக்கான அந்த ஒரு யூஎஸ்பி மைக்ரோ யூஎஸ்பி பின்னும், அது மட்டும் இல்லாமல் கேமரா வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சைடில் வந்து 2 பட்டன் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டனு, அதுக்கப்புறம் வால்யூம் பட்டன் நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு போகிறதுக்கான ஸ்லாட்டு, எஸ்டி கார்டு போகிறது, அது மட்டும் இல்லாமல் சிம் போகிறதுக்கான அந்த ஒரு ஸ்லாட்டும் இருக்குது. இதிலே வந்து கீழே பேட்டரி ஹோல்டர் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா ரொம்பவே புதுசாகவே இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நோக்கியா பிராண்டு தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டார்ச் லைட் மாதிரி இருக்குது. பேக் லைட்டு தான், பின்னாடி இருக்கக்கூடிய டார்ச் லைட்டு. இது வந்து எரிதலை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக வழக்கம் போல் நான் பேட்டரி வந்து எடுத்துக்கினேன். இப்போ இந்த 2 பின்னை வந்து இந்த லைட்லேருந்து வைக்கலாம். இது வந்து சுத்தமாக எரியல, என்னன்னு தெரியல. லைட் பீஸ் போச்சா இல்லைன்னு தெரியல. இதுலேயே பார்த்தீங்கன்னா சிம்மு போகிறதுக்கான அந்த ஒரு ஸ்லாட்டும் மெமரி கார்டு போகிறதுக்கான ஸ்லாட்டும் இருக்குது. இது வந்து சிம்மு போகிறதுக்கான அந்த ஒரு ஸ்லாட்டு. அது மட்டும் இல்லாமல் இதிலே வந்து மீடியாடெக்ன்ற ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்கானுங்க. உங்களுக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் வந்து பேட்டரி ஹோல்டர் இருக்குது, மைக் இருக்குது. இதெல்லாம் வந்து ரீயூஸ் பண்ண முடியும்.
இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 4 மதர் போர்டில் இருக்கக்கூடிய இந்த சார்ஜிங் பின்ல வந்து நம்ம பின்ன சொருகிட்டு, இந்த பேட்டரி இதில் வந்து கரண்ட் வருதா இல்லையா செக் பண்ணி தான் பார்க்க போகிறோம் நம்ம. அதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த புது மதர் போர்டை வந்து எடுத்துக்கலாம். இப்போ நாம் இந்த யூஎஸ்பி பின்னை வந்து சார்ஜர் பின்னை வந்து இதில் வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னு தெரியும், நான் வந்து சொருகிட்டேன். இப்போ இதில் வந்து கரண்ட் வருதாலே செக் பண்ணி பார்க்கலாம். என்கிட்ட மல்டிமீட்டர் வந்து கிடையாது. அதுக்காக நான் வந்து ஒரு சின்ன மோட்டர் வந்து எடுத்துக்கினேன். இது வந்து லோ வோல்டேஜ்லேயே ஓடக்கூடியது. அதனால இது வந்து எடுத்துக்கினேன். இப்போ இந்த 2 பின்னை வந்து இந்த மோட்டரோட 2 இதில் வந்து வைக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், மோட்டர் வந்து கொஞ்சம் கூட சுத்தவே கிடையாது. சுத்தமாக மோட்டர் வந்து ரன்னே ஆகலை. ஒயரை வந்து மாற்றி வச்சு பார்க்கலாம். இப்போ வந்து ரன் ஆகலை. இது வந்து சுத்தமாக வந்து வேலை செய்யலை. பார்க்க தான் புதுசாக இருக்குது, ஆனால் அது வந்து வேலை செய்யலை. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு மதர் போர்டு வந்து எடுத்துக்கலாம். இதுலேயே வந்து நான் இன்சர்ட் பண்ணிடுறேன் சார்ஜிங் பின்னை. இதே வந்து வச்சு பார்க்கலாம் கரண்ட் வருதா இல்லையான்னு. சுத்தமாக இதுலேயே வந்து ஓடவே இல்லை. மாற்றி வச்சு பார்க்கலாம். இதுலேயும் சுத்தமாக வந்து கரண்ட்டே வந்து வரல. அடுத்து இன்னொரு மதர் போர்டு வந்து எடுத்துக்கலாம். இதுலேயே வந்து பின்னை வந்து சொருகிடுறேன். இப்போ இதில் வந்து கரண்ட் வருதா இல்லை செக் பண்ணி பார்க்கலாம். இதில் எங்கே வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரியோட அந்த ஒரு 2 பின்னே வந்து காணோம். இதில் எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. பேட்டரியோட 2 ஒயர் வந்து எங்கே வரும்னு தெரியல. தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் வரும்னு நினைக்கிறேன். இங்கே வச்சு பார்க்கலாம். சுத்தமாக வந்து வரவே இல்லை. அடுத்து இன்னொரு மதர் போர்டு வந்து எடுத்துக்கலாம். இதுலேயே வந்து சொருகி காட்டுறேன். நல்லா வந்து ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து கரண்ட் வருதா இல்லையான்னு பார்க்கலாம். சுத்தமாக வந்து பவரே வரல, என்னான்னு தெரியல. இந்த 4 மதர் போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து சார்ஜிங் பின் வந்து வேலையே செய்யலை. ஆனால் இதில் ஒரு ரீயூஸ் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்ஸை வந்து ரீயூஸ் பண்ணலாம். அது மட்டும்தான் இதில் எடுக்க முடியும். இப்போ நம்ம ஃபைனல் டச்சுக்கு வந்து வரலாம். இதில் வந்து கோல்டு இருக்கா இல்லையான்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது எப்படின்னா, முதல்ல இந்த மாதிரி ஒரு கத்திரிக்கோலை வந்து எடுத்துக்கலாம். எடுத்து உனக்கு கோல்டு இருக்குதுன்னு சொல்கிற இடத்த வந்து நான் வந்து தேய்ச்சி பார்க்குறேன். இது இந்த இடம் தான். ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காகவே வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், தேய்ச்சாலும் அந்த கோல்டோட நிறம் வந்து சுத்தமாக வந்து போகவே இல்லை. இது வந்து நம்ம கோல்டு எடுக்க முடியும், ஆனால் அது நிறைய ப்ராசஸ் வந்துருக்கு. நாம் வந்து நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம பல்லாவரம் சந்தையில் எடுத்த இந்த 4 மதர் போர்டில் வந்து சின்ன சின்ன பார்ட்ஸ் தான் நம்ம ரியூஸ் பண்ண முடியும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் ஒர்த்து கிடையாது. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது கிரியேட்டிவ் முத்து.